Here I will discuss with respect to die problems. First one we were discussing on coin problems. Now we will go for die related problem. Die na dice nama dayam solli vilaandirupom இல்லையா அந்த கேம் தான். So let me go with different cases where I play one single die. One na die nu சொல்லுவோம், ரெண்டு na dice nu சொல்லுவோம். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், die ya dice ஆன்ட்டு. Okay, usually one na die, one more than one na dice nu சொல்லுவோம். Okay, so one. So I am going to throw. There is one throw na அர்த்தம் இல்லைனா throwing of one dice, whatever it is. Events, I will go the same order. Events, இங்க என்னென்ன events which is outcomes என்னென்ன இருக்கும்னா, இங்க நம்ம பார்க்கறதெல்லாமே random experiment, which means that ஏற்கனவே the outcomes are known. நம்ம a priori probability பார்த்தோம் இல்லையா, definition என்னென்ன outcomes வரும்னு முன்னாடியே தெரியும். there is prior knowledge of the outcomes knownங்கிறது தான் இங்க கான்செப்ட். அப்போ என்னென்ன ஈவெண்ட்ஸ் இதில் இருக்கும்னா, ஒன் இருக்கும், that is the phase with one dot will be the first phase னு அர்த்தம், that is one phase னு அர்த்தம். if that phase shows two dots னா two இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒரு கியூப் டை நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி நம்ம யூஸ்வலாக அந்த விளையாடுவோம்லே லாங் லென்த்தி டை மாதிரி இருக்கும்ல, அதை எடுக்க வேணாம், கியூப் வச்சு நம்ம ஆடுவோம்ல, அந்த டை விளையாடலாம் நீங்கள். அண்ட் த்ரீ டாட்ஸ் இருக்குன்னா த்ரீ, ஃபோர்னா ஃபோர், ஃபைவ்னா phase 5 and 6 na phase 6. Sample space, collection of all these. So 1, 2, 3, 4, 5 and 6. Right? What is the cardinal number of this? Which is nothing but 6. ஏற்கனவே நம்ம இந்த கான்செப்ட் பார்த்தோம், 2 பவர் என்ன இருக்கும், 2ங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸ், தட் இஸ் ஹெட் ஆர் டெய்ல் வரது நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே இஃப் ஐ கோ ஃபார் த 6 phases and the 6 phases are 1, 2, 3, 4, 5 and 6 இருக்கும்போது 1 வரத்துக்கு 1 சான்ஸ் ஆர் ப்ளஸ் 2 வரத்துக்கு 1 சான்ஸ் ஆர் ப்ளஸ் 3 வரத்துக்கு 1 சான்ஸ் ஆர் ப்ளஸ் 4 வரத்துக்கு 1 சான்ஸ் ப்ளஸ் 5 வரத்துக்கு 1 சான்ஸ் ப்ளஸ் 6 வரத்துக்கு 1 சான்ஸ். ஸோ டோட்டலி 6 phases-க்கு 6 சான்சஸ் தான் இருக்க முடியும், இதுக்கு மேலே இருக்க முடியாது. அண்ட் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் காயின்னா வில் ஹேவ் த பவர் 1. இன்கேஸ் 2 coinsனா ஃபஸ்ட்டு காயினுக்கு 6, செகண்ட் காயினுக்கு 6. ஸோ 6 into square 6, this will be 6 square. ஸோ ஜென்ரலாக என்னென்னு போடுவோம்னா 6 par n போடுவோம், 6 par n போடுவோம். Here it is 2 par n, here it is 6 par n. So let me have, this is 6 par 1. How should I frame the questions here? என்ன கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம தானே கொஸ்டின் செட்டர், கொஸ்டின் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணணும் தான் கஷ்டம், நம்ம தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போகிறோம். என்ன வேணால் ட்ரை பண்ணலாமே நீங்கள். probability of getting an even numberனு சொல்லலாம், probability of getting an even number. So if you check for the numbers lying between 1 to 6 and if you throw the die na, என்னென்ன ஈவெண்ட்ஸ் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னா ஈவன் நம்பர் 2, 4 and 6. only 3 events are favorable to me. So you shall write this as 3/6. simple. இல்லை ஹாஃப்னு சொல்லலாம், ஓகே, இல்லைனா 0.5ன்னு சொல்லலாம், இல்லைனா 50%ன்னு சொல்லலாம், ஓகே, இல்லைனா ஈக்குவல் பாசிபிலிட்டின்னு சொல்லலாம். இதெல்லாமே நம்ம கொலோக்கியலாக யூஸ் பண்ணுறோம். ஒரு டையை த்ரோ பண்ணுறோம், ஈவன் நம்பர்ஸ் வரத்துக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா 50-50 சான்ஸ் இருக்குன்னு, இல்லை 50% வரும்னாங்க, இல்லை உனக்கு ஈக்குவல் எனக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரியான வேணால் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது வந்து பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து நீங்கள் டெசிமல்ஸ் ஆர் ஃப்ராக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லெட் மீ கண்டினியூ வித் த அதர் ஃப்ரேமிங் ஆஃப் கொஸ்டின்ஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நம்பர் less than 4, getting a number less than 4, any number less than 4, any number less than 4. So என்னென்ன நம்பர், see I am using strictly less than 4. இப்போ any number less than 4 னா 1, 2, 3 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. So 3/6, again half. Or the probability of a number greater than or equal to 4, இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். greater than or equal to 4 னா 4 இருக்குது, because it's equal to 4 also, 5 இருக்குது, 6 இருக்குது. So getting the phase which shows 4 or 5 or 6, this is again 3/6, which is equal to half. Getting a number greater than 6, it's impossible. Okay, getting a number greater than 6, நீங்கள் நான் நம்பர் வந்து 12 எல்லாம் வந்திருக்கும், எம்டி ஃபேஸஸ் இருந்தால் 12 சொல்லுவோம், அந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணல. யூ ஷுட் நாட், நீங்களே கன்ஃபியூஸ் ஆகுது இதெல்லாம். இங்கே ஈவெண்ட்ஸ்னாலே இங்கே 6 ஈவெண்ட்ஸ் தான், 12 வராதா, நம்மளாம் கேம் விளையாடி இருக்கோமே, அந்த மாதிரி நம்ம பார்க்கல. திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் கேம் வேர் இந்த டை எடுத்து அந்த 6 ஃபேஸஸ் தான் வரும்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் தென் 6 இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு டைக்கு சொல்கிறேன். கிரேட்டர் தென் 6, சம் ஆஃப் 6 கிரேட்டர் தென்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்ம 2 டைக்கு 3 டைக்கு வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சாரி getting a 3. So probability of getting single 3 or number of 3. Okay, a number which shows the phase 3.
அப்போ ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஃபைன், தேங்க்யூ. ஐ காட் another question here. Probability of getting a number divisible by 3 ன்னு சொன்னான். divisible by 3. அப்போ when I say divisible by 3, மேக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3 எல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு அர்த்தம். தட் இஸ் என்னென்ன நம்பர்ஸ் வந்து divisible by 3. divisible by 3. So if I check here, 3 is divisible by 3. Okay, perfectly divisible. Fractions எல்லாம் decimals எல்லாம் வரக்கூடாது. So 3, 4 வராது, 5 வராது, 6 வரும். அப்போ answer will be 2 by 6. எப்படி வேணால் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், ரைட்? This is all with respect to one single throw, இல்லைனா one die thrown only once. Okay, let me go for 2 dice problem. So I'm throwing 2 dice. Okay, I'm going to throw 2 dice. I have to list down the events. யூஸ்வலாக நீங்கள் லோயர் கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு பாக்ஸ் வச்சு லிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும்போது கர்லி ப்ராக்கெட்ஸில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இஃப் யூ ரெப்ரசென்ட் யூஸிங் அ பாக்ஸ் லைக் கிரிட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ டேக் அ கிரிட் லைக், இட் வில் பி திஸ் மே பி யோர் டை 1 அண்ட் திஸ் மே பி யோர் டை 2. டை 1ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, that is 6 phases இருக்குது. அகைன் டை 2ல வந்து 1, 2, 3, 4, 5, 6 phases இருக்குது. அப்போது நான் ஃபர்ஸ்ட் டை 1 த்ரோ பண்ணுறேன் and you see the phase 3. ஸோ இங்கே இருக்கும், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் டை 2ல 4 இருக்குது. அப்போ ஹியர் இட் இஸ் 3,4ன்னு நம்ம போடுவோம். ஓகே, கிரிட்னா நான் பாக்ஸாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இட் டிபெண்ட்ஸ் ஆன், எல்லாம் டேரெக்டாகவும் போடலாம். ஸோ ஐ மே ஹேவ் எக்ஸாக்ட்லி லைக் அ கிரிட்னா இந்த மாதிரி நான் பிரேக் பண்ணிக்கலாம் என்னோட பாக்ஸ், ரைட்? ஃபைன். நெக்ஸ்ட், இஃப் திஸ் ஷோஸ் 1னா திஸ் ஆல்சோ ஷோஸ் 1னா நான் இங்கே போடுவேன். 2 and 2னா இங்கே. ஓகே, 3 and 3னா இங்கே, 3 and 3. 4 exactly 4னா ஹியர், 5 exactly 5னா ஹியர், 6 exactly 6னா ஹியர். ஓகே, இதெல்லாமே வந்து ஈவென்ட்ஸை நான் இப்படியும் போடலாம். இதே நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸில் போடுறீங்கன்னா வில் ஹேவ் கர்லி ப்ராக்கெட்ஸ். லைக் கர்லி ப்ராக்கெட்ஸில் நம்ம எல்லாமே லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணும்போது 1,1, 1ல் இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாவ் அ லுக் அட் த இமேஜினேஷன். லைக் எப்படி பார்க்குறீங்கன்னா 1 எடுத்திங்கன்னா என்னென்ன வரும்? 1, 1 வரும், 1, 2 வரும், 1, 3 வரும். ஓகே, ஒரு இமேஜ் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லிங்க் பண்ணும்போது 1 வச்சு எத்தனை காம்பினேஷன்ஸ் வரலான்னு பார்க்குறீங்க. 1 வச்சு என்ன வர முடியும்? செகண்ட் டைல 1 வர முடியும், செகண்ட் டைல 2 வர முடியும், ஆர் 3 or 4 or 5 or 6. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வர முடியும். லைக்வைஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. இதுதான் வர முடியும். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வர முடியுங்கிறது நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன். ஸோ யூ கேன் லிஸ்ட் இட் ஃபார் ஆல் த வேல்யூஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 3 யூ கேன் லிஸ்ட் இட் ஹியர் ஃபார் ஆல் த வேல்யூஸ். With respect to 4 you can list it here, with respect to 5 you can list it here, and also with respect to 6 you can list it here. You can take any number of values. நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே லிஸ்ட் பண்ணுறேன், which will be helpful for framing the questions. So here it is 2,1 or 3,1 or 4,1, 5,1, which means die 1 la first phase is 5 and die 2 la showing 1, and here it is 6,1, 1,2, which means the ordering. நம்ம செட்ஸில் ஆர்டர்ட் பேர்ஸ் இல்லைனா வந்து ப்ராடக்ட்னுலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அது வரும். And this is 3,2, this is 4,2, and this is 5,2, this is 6,2. So just going with the die 2 showing third phase. Now that is phase 3 na 1,3, 2,3, 3,3 already we have written, 4,3, 5,3, 6,3, and here 1,4, 2,4, and here 5 and 4. So 5,4 and here 6,4. So இந்த மாதிரி மிச்சம் நம்ம ஃபில் பண்ணிடலாம். 1,5, 1,6, let me take up the speed, 2,6, 3,5, 3,6, 4,5, 4,6, 5,5, 5,6. So if you check here, all the die will show 5 phase. இதே மாதிரி நீங்கள் இங்கே செக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு all the die will look with respect to second die-க்கு all the phases will show 1 phase. Okay, and here left out is 6,5. So total number of events in the sample space will be, directly you can use it as 6 power n. இல்லை மேம் நான் கவுண்ட் பண்ணியே திருவனா கவுண்ட் பண்ணி பாருங்கள். கிரிட் கவுண்டிங் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1, 2, 3, 4, 5, 6 sides. இங்கேயும் 6 sides, there is 6 rows and 6 columns. If you multiply, you will get 36. So number of elements in the sample space is 6 power 2, which is 36, right? Okay, now let us go for framing the questions.
we'll go for some questions on our own. நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான questions frame பண்ண முடியும்ட்டு. So here let me go with probability of getting both same phases. Both same phases now 1 1 2 2 3 3. Yes, I have 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. டோட்டலாக 6 தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் மக் பண்ண வேண்டாம், லாஜிக்கலாக பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ரை டு பிரிங் திஸ் பிக்சர் இன் யோர் மைண்ட். ஸோ டோட்டலி 36 ஃபேவரபுளாக இருக்கணும்னா சேம் ஃபேஸஸ். ஸோ 6/36, ஸோ 1/6 டேரெக்டாக போட்டுடலாம். ரைட். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் phase 1. ஓகே, கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் phase 1 in die 1. ஓகே, இது மட்டும் தான் இருக்க முடியும். Am I right? They are not talking about die 2. They say phase 1 in die 1. ஓகே, அப்போ என்ன சான்சஸ் இருக்க முடியும்னா 6/36, which is 1/6. Let me have the question like probability of phase 1 in any die னு அர்த்தம். எதுவுமே சொல்லணும்னு அர்த்தம், in any die னு அர்த்தம். அப்போது எதெல்லாம் ஆப்ஷன்ஸாக வரலாம்னா 1 2 3 4 5 6 cases இருக்குது. In addition to that, already this is appearing. நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். 1 2 3 4 5. So 5 divided by 36, 11/36. யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா 6 and 6 எடுத்து 12/36. இந்த மிஸ்டேக் இங்கே பண்ணிடக்கூடாது. ஓகே, இது phase 1, which means die 1ல வரலாம் or die 2ல வரலாம். You know the addition theorem on probability. So probability of die 1 plus probability of die 2 minus probability of die 1 intersection die 2. Okay, die 1 na எத்தனை chances? 6/36 plus die 2 க்கு 6/36 minus die 1 intersection die 2 na, see this value or this phase is common to both die 1 and die 2. So minus 1/36. யூஸ்வலாக இது மிஸ்டேக் பண்ணுவோம். இது ஹியூமன் எரர் தான். நம்மளுக்கு வந்து மைண்ட் அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு 6 அதுக்கு 6ன்ட்டு ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் திஸ் whenever you repeat this case. So this is 11/36, right? வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம்னா finding the sum, probability of finding the difference சொல்லலாம். If I go for finding the sum, probably if you take the sum of two phases, the die which shows the sum of two phases, sum should be greater than or equal to 0. ஓகே, greater than equal to 0. எல்லாமே greater than equal to 0 தான். அங்கே போய் தேடக்கூடாது வேல்யூஸ். greater than equal to 0னா இங்கே என்ன வேல்யூ எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்க முடியும் கவுண்டில்? லீஸ்ட் சம் வில் பி 2, ஹையஸ்ட் சம் வில் பி 12. ஸோ 2 டையில் ப்ராப்ளம்னா லீஸ்ட் சம் 2 இருக்க முடியும், ஹையஸ்ட் சம் 12 இருக்க முடியும். இதுக்கு மேலே சான்ஸே இல்லை. அப்போ greater than 0னா ஆல் ஆர் greater than equal to 0, 36/36 1 போட்டலாம். இன்கேஸ் பர்டிகுலராக சம் which is greater than equal to 11, அப்போ என்ன சான்ஸ் இருக்க முடியும்னா இந்த 11 என்னென்ன காம்பினேஷனில் வரலாம்னு பார்த்தீங்கன்னா 6 and 5 தான் 11 வர முடியும். ஸோ 6 and 5 வரலாம். ஓகே, அண்ட் கிரேட்டர் தென்னும் இருக்கனால 6 and 6 வரலாம். ஓகே, 6 and 4 எல்லாம் வராது, 7 and 4 வரும், 11 வரும். ஆனால் இங்கே டேபிளில் இல்லை. ஃபைன், நம்ம குடுகுடுன்னு என்ன பண்ணுவோம்னா 7 and 4 போட்டு கண்டுபிடிச்சோம். 7 and 4, 7 plus 4 is 11 தான். ஆனால் இங்கே நம்மளுக்கு டேபிளில் இல்லை. ஸோ நம்மளோட ஈவெண்ட்ஸில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணோம். ஸோ திஸ் will not come. ஸோ வேறு என்ன சான்ஸ் இருக்குன்னா 6 5 and 6 6 மட்டும் தான் சான்ஸ் இருக்குது, which is 2/36, which is equal to 5 6 4 6 வராது, 5 6. ஓகே, 3/36. So only 3 chances are there. Fine. Instead of sum, you may be facing problems like difference. Okay, difference இருக்கும். Probability of differences என்ன வச்சுக்கலாம்? 2 வச்சுக்கலாமா? difference is 2. இப்போ தான் ப்ராப்ளமே ரேஸ் ஆகும். 2னா 2வா -2வா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடுத்துக்கலாமா? 1 3 3 1. 3 1னா டிஃப்ரென்ஸ் இஸ் 2, 3 - 1. 1 3னா -2 வரும். அப்போ இந்த ப்ராப்ளம் வரும்போது நத்திங் இஸ் ஸ்பெசிஃபைட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஸ்னா டேக் ஆல் த பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் அண்ட் நெகட்டிவ் டிஃப்ரென்சஸ். இஃப் எனிதிங் இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்னா வேறு வழி இல்லை, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ஒர்க் அவுட் ஃபார் த நார்மல் டிஃப்ரென்ஸ் as 2. ஸோ எந்த கேஸ்லலாம் டிஃப்ரென்ஸ் 2 வரலாம்? லெட் மீ கோ வித் திஸ் கேஸ் 3 1 will be 2. ஸோ 3 1. நெக்ஸ்ட் மேபி in this case 4 2 இல்லைனா வந்து 5 3 இல்லைனா வந்து 6 4. 2 0 வர சான்சஸ் இல்லை, ஏன்னா we don't have any phases 2 0.
இதை தவிர வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1 3 இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நீங்கள் ஃபைண்ட் பண்ணால் போதும், ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ 1 3 2 4 3 5 4 6. So directly get a negative difference. So total number of events 1 2 3 4 5 6 7 8. So 7 by 36 will be your 8 by 36. 8 by 36 will be your answer, right? So இந்த மாதிரி எவ்வளோ number of questions frame பண்ணிக்கலாம். If you find time இல்லைனா find time for this problem, இந்த மாதிரி ஒரு grid போட்டு என்னென்ன மாதிரி questions நீங்கள் frame பண்ண முடியும். நீங்கள் 10 questions frame பண்ணி பாருங்கள். எந்த question வந்தாலும் bold and confident அட்டன் பண்ணலாம். Next we'll go for the cards problem.